இந்த இடத்துல என்கிட்ட கார் 98 இருந்துச்சு. அவனுக்கு 163 டேமேஜ் குடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் அவன அடிக்கணும்னா அடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கல. சரி அப்படின்னு நானுமே மெடிக்கெட் போட்டு ஃப்ரெண்ட் பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா அவன் ஃப்ரெண்ட் பிடிக்கிற மாரியே தெரியல. அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஸோ மறுபடியும் கன்னெல்லாம் கழட்டி போட்டு ஃப்ரெண்ட் பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்பவுமே அடிச்சிருப்பான். சரி இவன அடிச்சா தான் வேலைக்காகும் அப்படின்னு நானுமே கன் எடுத்திருப்பேன். அதுக்குள்ள அவன் ஃப்ரெண்ட் பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் நானுமே அவனை கூட்டிட்டு ஷிப் லைன்ல கிளம்பிட்டேன். அந்த இடத்துல ஒரு ஹார்ட் இருந்துச்சு. சரி இவனை இது ஏத்த விட்டு அவனுக்கு இன்னொரு லைஃப் கொடுக்கலாமே அப்படின்னு தான் நானுமே ஏத்த விட்டுட்டு நான் லூட் அடிச்சிட்டு இருந்திருப்பேன். ஸோ இந்த இடத்துல இன்னொரு எனிமி கிராஸ் ஃபயர்க்குள்ள வந்து அவனை போட்டுட்டான். செத்தது நம்ம ஃப்ரெண்டா எனிமியான்னு தெரியல. நான் வெயிட் பண்ணி பாக்குறதுக்குள்ளே எனிமே மண்டையில அடிச்சு டவுன் பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல நான் மறுபடியுமே இறங்கியிருப்பேன். அவன் என் பின்னாடி என்னை பார்த்து இறங்கியிருக்கான். ஸோ நாங்கள் 2 பேருமே மறுபடியும் லூட் அடிச்சுட்டு இந்த இடத்துல எங்களை போட்டவனை வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்த லூட்டெல்லாம் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் தான் ஒரு தரமான சம்பவமே நடந்திருக்கும். ஸோ அதை வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம தான் பார்க்குறீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு பாருங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே சோன் வந்துருச்சு அப்படின்னு நாங்களுமே சோனுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சோனுக்கு வெளியே போய் இந்த இடத்துல மெடிக்கெட் போட்டுட்டு தான் நின்றுருப்பேன். சரி நம்ம கூட வந்தவன் எங்க வரான் அப்படின்னு நானும் ஜம்ப் பண்ணி பின்னாடி தான் பார்த்துருப்பேன். அதுக்குள்ள என்ன அடிச்சுட்டான். என்ன அடிச்சது கூட பரவாயில்ல, என்னோட ஃப்ரெண்டையுமே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் எமௌண்ட் போட்டிருப்பான் பாருங்க.